வெல்கம் டு refdia.com. இந்த வீடியோவில் அமேசானில், அதாவது அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்டில் எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லேயுமே அந்த சைட்டுடைய கீழே கடைசியில் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேம் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலெலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அமேசான் சைட்லேயும். ஸோ நான் இந்த சைட்டோட லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகம் அண்ட் அஃபிலியேட்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாங்க பற்றி பார்ப்போம். ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். நான் இங்கே இமெயில் ஐடி மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அமேசானில் அஃபிலியேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் டெமோக்காக ஒரு சிம்பிளாக ஒரு டம்மி ஐடி மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணி இதில் எப்படி ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்ததான் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஐ எம் ஏ நியூ கஸ்டமர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்தாச்சு. அடுத்ததான் ஐ எம் ஏ நியூ கஸ்டமர்னு கொடுத்தாச்சு. இப்போது இந்த சைன்இன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களுடைய நேம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக XYZ அல்லது ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். பட் நீங்கள் கொடுக்கல, உங்களுடைய நேம் ப்ராப்பராக கொடுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேன் கார்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ சேம் அந்த மாதிரியே கொடுங்க. ஸோ அடுத்ததாக இமெயில் ஐடி டிஃபால்ட்டாக அங்கே வந்துடும். நம்ம ஃபஸ்ட் கொடுத்துங்காட்டி திரும்ப அதுவே டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மேலே கொடுத்த சேம் பாஸ்வேர்டை கீழேயும் கொடுங்க. இது ஆக்சுவல் எப்பவும் போல் நம்ம ஒரு அக்கௌண்ட் எப்பவும் சைன்அப் எப்படி பண்ணுவோமோ எல்லா வெப்சைட்லையும் அதே மாதிரி தான். ஃபைனலாக கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் அடுத்த லெவல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில், நம்மளுடைய பேன் கார்டில் நம்மளுடைய நேம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.